அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்ச் அப்படின்னு சொல்லி ரேண்டமாக வீடியோவை காமிச்சிருப்பேன். அது பாட்டுக்கும் ஓடிட்டுருக்கட்டும். இன்றைக்கி நம்ம முக்கியமாக இப்போது ரொம்பவே தேவையான ஒரு டாபிக் தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னா குழந்தை வளர்ப்பு. இப்போ காலகட்டத்தில் பெண் குழந்தை ஆண் குழந்தை எல்லாமே சரிசமம் தான், பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வளர்க்குறோம். அது எல்லாமே உண்மை தான். ஆனால் இப்பயுமே பெண் பிள்ளை அப்படின்னா ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. அந்த குழந்தைங்க ஒரு 3-4 வயசு ஆகி வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க இல்லையா, எல்கேஜி யூகேஜி, அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். வீட்டில் அம்மாவாக இருக்கவங்க எல்லாருமே குட் டச் பேட் டச் பற்றி, யாராவது பேட் டச் பண்ணால் அம்மா கிட்ட சொல்லணும், யாராவது சாக்லேட்ஸ் கொடுத்தா வாங்கக்கூடாது, யாராவது கூப்பிட்டா போகக்கூடாது, டாய்ஸ் கொடுத்தா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வீட்டை விட்டு வெளியில் கால் எடுத்து வைக்கிறாங்க இல்லையா, அப்போவே அவங்க மனசில் ஒரு பயத்தை தான் விதைக்கிறோம். அதுவே அந்த பிள்ளைங்க கொஞ்சம் பெருசானதும் ஒரு பருவ வயசு வந்ததுமே அவங்கள வெளியில் அனுப்புறதுக்கே தயங்குறோம். ஸ்கூலுக்கு போறியா, காலேஜுக்கு போறியா, ஓகே, அதோடு தான் இருக்கணும், தேவையில்லாமல் வெளியில் போகக்கூடாது, தேவையில்லாத டைமிங்கில் வெளியில் போகக்கூடாது, நீ வெளியில் போகிறப்ப ட்ரெஸ்ஸிங் பார்த்து பண்ணணும், துப்பட்டா போட்டு போகணும், அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறோம். எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களை வீட்டுக்குள்ளே விட்டு தாள் போட்டு தான் வச்சே வளர்க்குறோம். வெளியில் சைக்கிள் ஓட்டு விடுறதில்ல, 4 பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடுறதில்ல, பக்கத்து வீடு அக்கத்து வீடுன்னு யார் வீட்டுக்கும் அனுப்புறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டே திருப்பி வீட்டுக்கு வர வரையும் நம்ம வயிற்றுல புள்ளியை கடிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அட ஏங்க, பொம்பளை பிள்ளைக்கு தான் பாதிப்பா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஆம்பளை பசங்களுக்கே நிறைய பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. அதுவும் பர்டிகுலராக நான் இந்த மாதிரி பெண் பிள்ளைங்க சந்திக்கிற அதே விஷயத்த ஆம்பளை பிள்ளைங்களும் சந்திக்க வேண்டிய நிலைமையாக மாறிடுச்சு. ஆனால் எப்போவுமே அதிக அளவில் பாதிக்கப்படுறது பொம்பளை பிள்ளைங்களாக தான் இருக்காங்க. அது யாரால அப்படின்னா 99.9% இன்னொரு ஆணால தான் இருக்காங்க. இதை சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா என்னோட அப்பா, என் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பையன் எல்லாருமே ஆண் தான். ஆண்கள் அப்படின்னாலே கெட்டவங்க தப்பானவங்க அப்படின்லாம் சொல்லிடவே முடியாது. நம்ம உறவில் இல்லாத எத்தனையோ ஆண்கள் நம்ம வெளியில் போகிறப்போ, ஒரு பயணம் செய்கிறப்போ, எங்கேயோ சந்திக்கிற ஆண்கள்லாம் ஒரு பெண்ணை பாதுகாப்பாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ உதவி செஞ்ச நிறைய ஆண்கள் இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி சில கெட்ட வக்ரபுத்தி படைத்த சில ஆண்களால் தான் பெண்களுக்கு பாதிப்பு வருது. அதுக்கு இப்போது ஒவ்வொரு ஆணாக தேடி போய் யாருக்கு கெட்டன்னு இருக்குது, யாருக்கு வக்ரபுத்தி இருக்குன்னு தேடி அவங்களெல்லாம் திருத்திட்டு இருக்க முடியுமா அப்படின்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம கையில் இருக்க ஒரு விஷயம், நம்மளால் முடிஞ்ச விஷயம் என்னென்னா, நம்மளோட ஆம்பளை பசங்களை ஒரு நல்ல மனுஷனாக வளர்க்கலாம். ஆம்பளை பசங்கன்னு வந்துட்டாலே அவங்க குழந்தையா இருக்கையிலே நம்ம அவங்களோட தனி கேட்டகரியில் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிடுறோம். எப்படின்னா வீட்டில் ஒரு பொண்ணும் பையனும் இருந்தா, அக்கா தம்பி இல்லை அண்ணன் தங்கச்சி, அந்த மாதிரி யார் இருந்தாலுமே ஆம்பளை பையனை வேலை சொல்ல மாட்டோம். அதுலேயும் வீட்டு வேலை சுத்தமாக செய்ய விட மாட்டோம். அண்ணா வந்துட்டா பாரு, தண்ணி மெத்தி கொடு, தம்பிக்கு சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லி வேலைன்னா பெண்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுறோம். அதே மாதிரி இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒழிச்சு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறோம்ல, ஒழுங்காக உட்காரு, காலை விரிச்சு உட்காராத, அண்ணன் இருக்கான் பாரு, துப்பட்டாவை போடு, அப்புறம் இந்த பீரியட்ஸ் பற்றின விஷயங்கள், இது எல்லாமே பசங்களுக்கு தெரியாமல் ஒழிச்சு சொல்லி கொடுக்குறதுனால அப்போ அந்த பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்யூரியஸ் வந்துடும். என்னமோ பெண்களுக்கு ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி மனசில் ஏன் ஒரு க்யூரியஸை உருவாக்கணும், தேவையே இல்லையே. இப்போ இதெல்லாம் ரொம்ப சகஜமான, இப்போ இல்லை எப்பயுமே சகஜமான விஷயம்தான். இது இயற்கையாக பெண்களுக்குன்னு சில விஷயங்கள் நடக்கும், ஆண்களுக்குன்னு சிலது நடக்கும். ஆனால் அந்த காலத்தில் தெரியாமல் அது பெண்களுக்கு மறைச்சு ஒழிச்சு வச்சாங்க. இப்போ அது தேவையில்லை. பசங்க முன்னாடியே எல்லாத்தையுமே பேசுங்க. இப்போ அக்காவுக்கு பீரியட்ஸ்ப்பா, அக்காவுக்கு வயிறு வலிக்குது, நீ இன்னைக்கு அக்காவுக்கு சாப்பாடு போட்டு கொடு, அக்காவுக்கு தண்ணி மெத்தி கொடு, அக்காவுக்கு போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, சானிட்டரி நாப்கின்ஸ் வாங்கிட்டு வான்னு பசங்களையும் சேர்த்து பெண்களோட உலகத்தை தெரிய வைங்க. எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்த பொத்தி ஒழிச்சு வைக்கிறப்ப தான் அது என்னவா இருக்குங்கிற ஆர்வம் அதிகமாகும். இது எதுவுமே கிடையாது, இது சாதாரணம். பெண்களோட உடலமைப்புனா இப்படி தான் இருக்கும். பெண்களுக்கு உடலில் இந்த மாற்றங்கள் ஏற்படும், பீரியட்ஸ் வரும், அதனால அவங்க உடலில் நிறைய வலிகள் வரும், பாதிப்பு வரும். இது எல்லாத்தையும் பார்த்து அந்த பசங்க பெண்களை எப்படி மதிக்கணும்னு கற்றுக்கிற மாதிரி வளர்த்துங்க. எப்படி பொம்பளை பிள்ளைங்க சின்ன பிள்ளையிலேருந்தே குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குறோமோ, ஒழுக்கம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோமோ, அதே மாதிரி ஆம்பளை பசங்களுக்கும் எல்லா ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுங்க. நீ எந்த ஒரு கேர்ளை பார்க்குற போதும், எந்த ஒரு விமனை பார்க்குற போதும் உனக்கு அம்மா மாதிரியும் உன்னோட அக்கா மாதிரியும் தான் தோணணும். எங்களை என்ன மாதிரி பார்க்குறியோ அதே மாதிரி தான் நீ எல்லாத்தையும் பார்க்கணுன்னு சொல்லி கொடுங்க. பெண்களை உடல் ரீதியாக ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்காம அவங்க உடம்புல என்னென்ன சைக்கிள்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் கொடுங்க. அவங்க குழந்தையா இருக்கையிலேருந்து, பீரியட்ஸ் சைக்கிள்லேருந்து, அவங்க ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பிறந்த அந்த டெலிவரி, ஆஃப்டர் டெலிவரி, போஸ்ட்மார்ட்டம்லேருந்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க.
அப்போது அவங்க ஒரு பொண்ணை பார்த்தா அவங்களோட எக்ஸ்டர்னல் ஃபிகர், வெளிப்புற தோற்றத்தை பார்க்காம உள்ள அவங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவங்க வந்து ஒரு பெண்ணாக மட்டும் இல்லாமல் ஒரு தாயாக இருக்காங்க, ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நினச்சி ஒரு பெண்ணை மதிக்கிற அளவுக்கு அவங்க எண்ணம் இருக்கணும். இப்போது நம்ம வீட்லேயே எல்லா அம்மாவும் என்ன செய்வோம், இப்போது நமக்கு ஒரு பொண்ணும் பையனும் இருக்கையில் அந்த பையன்கிட்ட வந்து அது அக்காவாக இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் என்ன சொல்லுவோம், தம்பி நீ வந்து பின்னாடி அக்காவை விட்டுறக்கூடாது, அக்காவுக்கு வந்து எல்லாமே செய்யணும், எங்கள் காலத்துக்கு அப்புறம் அக்காவை நீ பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி குழந்தையிலேருந்தே மனசில் வளர்ப்போம். அக்காவுக்கு நீ தான், அக்காவுக்கு எல்லாத்தையும் செய்யணும், செய்கிற முறையை மாமா முறையாக நீ எல்லாம் செய்யணும், அக்கா குழந்தைங்கள பார்த்துக்கணும், எங்கள் காலத்துக்கு அப்புறமும் அக்காவுக்கு நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி வளர்த்துறோம்ல. அப்போது நம்ம பொண்ணுக்கு மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்க எல்லா பொண்ணுங்களுக்குமே நீ இப்படி தான் இருக்கணும், அதாவது உன் அக்காவுக்கு உன் தங்கச்சிக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்கணும், உன் அக்காவை உன் தங்கச்சியை என்ன மாதிரி பார்வையில் நீ பார்க்குறியோ அந்த பார்வை தான் எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்கணும். நாம் சுயநிலைமை நம்ம பொண்ணுக்கு மட்டும் சொல்லாமல் ஊரில் இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் சேர்த்து சொல்லி கொடுக்குறப்போ எல்லா பொண்ணுங்களும் நல்லா இருப்பாங்க, நம்ம பசங்களும் நல்லா இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பசங்களுக்கு சொல்லி வளர்க்குறதோடு இல்லாமல் நீங்களும் அதே மாதிரி வாழ்ந்து காட்டுங்க. குழந்தைங்களை வளர்க்குறதோட ஃபுல் பொறுப்பு வந்து அம்மாவுக்கு மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 50% அம்மாவுக்கு இருந்தால் அதே அளவுக்கு 50% அப்பாவுக்கும் இருக்குது. ஒரு அப்பாவாக இருக்கவங்க அவங்க மனைவியை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறத பார்த்து தான் குழந்தைங்க வளருவாங்க. அந்த விதத்தில் தான் அவங்க ஃப்யூச்சரில் அவங்க ஒய்ஃபை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆண்களுக்கும் சொல்கிறேன், அப்பாவாக இருக்க நீங்கள் உங்கள் மனைவியை கண்ணியமாக ட்ரீட் பண்ணுங்கள். நம்ம வீட்டை தாண்டி வெளியில் இருக்க மற்ற பெண்களையும் எப்படி மரியாதையோடு ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க. பெற்றவங்க நம்ம என்ன நினைக்கிறோம், குழந்தைங்க சின்ன பிள்ளையா இருக்கையிலேயே அவங்க ஃப்யூச்சரில் வளர்ந்துருக்கிறப்போ நல்லா டிகிரி படிக்க வச்சிடணும், பேங்க்கில் ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிடணும், வீடு கட்டிடணும், சொத்து சேர்த்தணும்னு நினைக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைய ஒரு ஒழுக்கமான கண்ணியமான பிள்ளையாக வளர்க்கணும் அப்படிங்கிறதையும் நினச்சி ஆரம்பத்திலேருந்தே அதை சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க. நம்ம பொம்பளை பிள்ளைய வெளியில் அனுப்பிட்டு வீட்டில் பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிற காலம் சீக்கிரம் வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேங்க. இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் காரிகை மேதினியில் சந்திக்கலாம்.